ஓம் நம சிவாய். ருத்ராய நமக, சிவாய நமக, பரமேஸ்வராய நமக, நந்தியாய நம, சிவ் பரிவாராய நமக. நீங்க எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஐப்பசி மாதம் பௌர்ணமி. இந்த பௌர்ணமிக்கு சிவன் கோயில்கள்ல சிவலிங்கத்துக்கு அன்னாபிஷேகம் நடக்கும். நேற்றுக்கு வீடியோல நான் சொல்லியிருந்தேன், நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற கோயில்கள்ல போய் நம்ம சிவன் வழிபாடு நம்ம செய்யலாம்னு சொல்லி. இன்னைக்கு ஈவினிங்கா சிவன் கோயில்கள்ல எல்லா கோயில்களையும் சிவலிங்கத்துக்கு அன்னாபிஷேகம் நடக்கும். அதுக்கு முன்னாடி காலையில போய் நான் சிவனுக்கு என் கையார 3 அபிஷேகம் பண்ணி பூஜைகள் பண்ணலாம்னு சொல்லி எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற சிவன் கோயில்ல போய் அவருக்கு பால் அபிஷேகம், நீர் அபிஷேகம், அதுக்கப்புறம் திருநீர் அபிஷேகம் மன திருப்தியா காலையில அவருக்கு பூஜைகள் பண்ணிட்டு வந்துட்டேன். ஈவினிங்கா அவருக்கு அன்னாபிஷேகம் பண்ணும்போது போவேன், அன்னாபிஷேகம் பாக்குறதுக்காக. அப்புறம் இந்த மரம் பாத்தீங்கன்னா நம்ம சிவனுக்கு ரொம்பவே உகந்த மரம். இந்த மரம் பேரு நாகவல்லி மரம். இந்த மரத்துல வர பூ எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த பூக்களை நம்ம திறந்து பார்த்தோம்னா ஒரு சின்ன லிங்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த விஷயம் யாருக்கெல்லாம் தெரியும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மரத்துக்கு கீழே சிவலிங்கம் இருக்கிறதுனால ஈஸ்வரியா உட்கார்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்.